ஹலோ மக்களே 297 எபிசோட் பேப்பர்லாம் எபிசோட் ரீஅனிமேஷன்ல போட்டு 4 காகேஸ் நிக்காங்க. ஆப்போசிட்ல சுஜிக்காக காராவும் மாத்தா நிக்கிட்டு இருக்காங்க. உடனே காரா அப்பா கேட்காரு, அப்ப நீ ஜிஞ்சிரிக்கே கிடையாது, அப்ப நீ என்னடா பேச வரன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு என்னை ஆல்ரெடி ஒருத்தன் கொல்ல பார்த்தான், உடம்புல இருந்து சுக்காக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டான், நான் ஆல்ரெடி ஒரு செத்துறவும் செஞ்சுட்டேன்னு சொல்றான். காரா சொன்னோடனே ஷாக் ஆகுறான். அப்பா பழசு நடந்தது அப்படியே சொல்ல ஆரம்பிக்கான். பார்த்தா பெயின் வந்து காரா உடம்புல இருந்து 9 பேட்டம் ஜிட்ஸுவை போட்டு அந்த சுக்காக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பாட்ட. அப்பமே நான் செத்துட்டேன், ஆனா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கிரானி சியோக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான், அவங்க தான் என்னை திரும்பி உயிரோட வர வச்சாங்கன்னு சொல்றான். அவன் கிரானி சியோ இப்படி செஞ்சாங்களா, சரி அதை விடு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தா வந்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கார அப்படி பழசை யோசிச்சு பாக்கான். கிரானி சியோ சொல்லிருப்பா நர்ட்டோ பார்த்து, நான் இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில தப்பு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா கடைசி கட்ட காலத்திலயாச்சு நான் என்னோட நல்லதை பண்ணிட்டு போறேன்னு சொல்லிருப்பா கிரானி சியோ. வருங்காலத்துல சாண்டு லீஃப் வில்லேஜும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாவா. உங்க ஃபியூச்சர் உண்மையிலே வேற லெவலா இருக்க போதுப்பா அப்படின்னு சொல்றா கிரானி சியோ. அப்பதான் இறந்த காராவை நர்ட்டோ காரா காரான்னு எழுப்புறான். பார்த்தா அவன் முழிச்சு பார்க்கான். அப்ப காரா சுத்தி பார்க்கான், என்னடா இத்தனை பேர் இருக்காங்க, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. உன்னை வந்து நர்ட்டோ சொல்றான், இத்தனை பேரு உன்னையே காப்பாத்த தான் வந்திருக்காங்க காரான்னு சொன்னோன்னு காராவே மிரண்டுட்டான், நம்மளுக்காண்டி இத்தனை பேரான்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே அவன் அப்பாட்ட சொல்றான். என்னது உன் பையனுக்கு வந்து இதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இதுல என்னடா பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு மிசுக்காக கேட்காரு. எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே காரா சடனா சொல்றான், எங்க அப்பா 6 தடவை என்னை கொல்ல பார்த்திருக்காரு, அவரோட ஹேட்டட் மூலியமாவே நான் வளர்ந்து வந்தேன்னு சொல்றான் அவன். ஆனா இப்போ என் உடம்புல ஒரு ஹேட்டட் கூட இல்லன்னு சொல்றான் காரா. அப்பா நீங்க எதுக்கு என்னை கொல்ல நினைச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான் அவன். இப்ப சாண்ட் வில்லேஜோட காசிகை என்னோட டியூட்டி என்னன்னா என்னோட ஊர் மக்கள் நான் காப்பாத்தணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். காசிகையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா மிரண்டுட்டாரு. உடனே ஒன்னாக்கி சொல்றாரு, அவன் காசிகை மட்டும் கிடையாது, இந்த அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்க்கு அவன் தான் கமாண்டர் ஆஃப் த சீஃப் அப்படின்னு சொல்றாரு. தலைவன் வேற லெவல்ல இருக்கான் காரா. அவன் வந்து வயசு கம்மியானவன் தான், ஆனா அவனை எப்பவுமே மரியாதை கூடிய மாதிரி அவன் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே வந்து சுஜிகாகே 2 சொல்றான், எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, அதான் எல்லா ஷினோபியும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்களா, என்னடா மிக்சடு சக்கராவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு புரியும் சொல்றாரு சுஜிகாகே. மிசுகாகே சொல்றாரு, டேய் நான் இறந்துட்டேன், ஆனா இருந்தாலும் நீங்க சூப்பராலடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு அவரு. சாடனா சுஜிகாகே மிசுகாகே சண்டை வந்துருச்சு, எப்பவும் போல கிண்டல் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. உடனே மிசுகாகே சொல்றாரு, எங்களை கொல்ல நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா முதல்ல அந்த மம்மி பையில கொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடே இவன் உன்னோட பையனான்னு சொல்லிட்டு ரைகாகே கேட்காரு, இவன் உண்மையிலே சூப்பர் ஷினோபின்னு சொல்றாரு. உடனே காராவோட அப்பா அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்காரு. அவன் முதல்ல பிறந்த உடனே டாக்டர் சொல்றாரு, இவன் ரொம்ப சின்னதா இருக்கான், இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு காரா அப்பா கேட்காரு. உடனே லேடி சியோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இவன் தான் 3வது குழந்தை, இது வரைக்கும் சின்னதா பிறந்ததுல அப்படின்னு சொல்றாவா. இந்த குழந்தைய நம்ம நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே காராவோட அம்மா சொல்றா, என்னோட குழந்தைய எனக்கு காட்டுங்கடான்னு சொல்றாவா. சடனா அவன் அம்மா பேரு கருவுரா, அவளுக்கு நெஞ்சு அடைச்சுக்கிட்டே இருக்கு. உடனே காராவை பார்த்தா சந்தோஷப்படுறா, இவன் ரொம்ப சின்னதா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு. சடனா அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் ரேட் அப்படி இறங்கி அவ இறந்துடவே செஞ்சுட்டான். அப்படியே பழசு எல்லாத்தையும் காட்டுறாங்க. காராட்ட சும்மா விளையாட நினைச்சவங்களே காரா அப்ப கொண்டுகிட்டு இருந்திருக்கான். அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து பயந்துகிட்டு இருந்திருக்காங்க, உன் குழந்தை வந்து ஒரு ஃபெயிலியர், அதனால அவனை கொன்று, ஏன்னா வந்து ரேம்பேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ரேம்பேஜ் பண்றாங்கன்னா அப்பப்ப சுக்காகோ மாதிரி எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான். கவுன்சில் வச்சு பேசுறாங்க, நம்ம டிஃபென்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ஏன்னா நம்ம டிஃபென்ஸே நம்மள கொல்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு நம்ம அடுத்த ஊருக்கும் பாதகம் இல்லாம இருக்கணும், அவனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நேஷன் மாதிரி இருக்கணும், இப்ப ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இனிமேல் ஜிஞ்சுரிக்கே நினைச்சு நம்ம ஊரை டிஃபென்ஸா நினைக்க கூடாது, காசிகையோட கோல்டு டெஸ்ட் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் அது நம்ம ஊருக்கு டிஃபென்ஸா இருக்கு நம்ம நம்புவோம்னு சொல்றானுங்க. அதனால காராவை கொல்ற மாதிரி அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் வந்து காராவோட அம்மாவோட தம்பிட்ட பேசுறான், யாஷமர் நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்றான் காராவோட அப்பா. உடனே காராவோட அப்பா சொல்றாரு, நான் ஒரு கெசிக்காக இந்த ஊருக்கு ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. காரா இருந்தாலும் சின்ன பையன் இல்லையான்னு சொல்லிட்டு யஷமார் சொல்றான். அவனோட ஒருத்து என்னன்னு நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நாளைக்கு இந்த ஊரை எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிட்டு காரா வந்து கார்னர் பண்ணணும், நீ அவங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லு, அப்பதான் அவன் எமோஷன் மூலியமா அவனோட சுக்காக்கு வெளியே கொண்டு வரான்னு சொல்றான். அக்காவை பத்தியே சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்க அவன். கெசிகை சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரியும், காரா வந்து அவன் அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவனை எமோஷனல் மூலியமா தாக்கினா மட்டும் தான் சுக்காக்கு வெளியே வரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காரா தனியா உட்கார்ந்து இருக்கான். எல்லாரும் அவனை அசிங்கமா பாக்குறது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சடனா யாஷமர் அப்ப வந்து அவனை அட்டாக் பண்றான். சடனா அவனோட சாண்டை அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவன்டா நீ அடிக்க வரான், எப்ப பார்த்தாலும் என்ன எதுக்கிட்ட கொல்ல நினைக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் காரா. ஒரு போடுதான் யாஷமர், யார்டா நீ எதுக்கிட்ட கொல்ல வந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பியும் பக்கத்துல போய் மூஞ்சில் உள்ள திரையை கழட்டு தான் யார்டா நீன்னு சொல்லிட்டு யாஷமரு பார்த்தோன்னு மிரண்டுட்டான். காரா உன்னோட டிஃபென்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. யாஷமாரு நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் காரா. இது எனக்கு வந்து ஆர்டர், கசிகாகே வந்து உன்னை கொல்ல சொன்னாருன்னு சொல்றான். என்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படி வாய மூடி அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். எதுக்கு எங்க அப்பா நான் சாகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க அவன். நீ பிறந்த பிறகு உன் உடம்புல வந்து சுக்காக்கு வந்து நாங்க வந்து இன்பில்ட் பண்ணிருந்தோம், அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் தான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டோம், உன்னால வந்து சுக்காக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு
நீ வந்து அதனால சேண்ட் ஃபுல்லா வெஞ்சன்ஸ் எல்லாம் மாறுதனால அப்பப்ப சுக்காக்கு வந்து வெளியே வந்து இந்த ஊரே ரேம்பேஜ் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவர். நீயே இந்த வில்லேஜுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு சொல்றாரு அவரு. இதுக்கு வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு காரா கேட்கான். எங்க அப்பாவோட ஆர்டர் மதிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கான். கெசியையும் உன்னை கொல்ல சொன்னாரு, அதை வந்து நான் ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா எனக்கு ஒன்னு வந்து இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் அவன். நான் உன்னை வெளியே லவ் பண்ற மாதிரி காட்டுறேன், ஆனா என் மனசுக்கு மட்டும் தான் தெரியும் உன்னை எந்த அளவுக்கு வெறுக்குன்னு சொல்றாரு அவரு. நீ இந்த ஊருக்கு வந்து எங்க அக்காவை கொன்னுட்டேன்னு சொல்றாரு அவரு. நீ எங்க அக்காவோட லெகசி, நானும் உன்னை லவ் பண்ண நினைப்பேன், ஆனா உன்னை பார்த்தால எனக்கு வெறுப்பு மட்டும் தான் வந்துச்சுன்னு சொல்றாரு அவரு. எங்க அக்காவே உன்னை வேண்டாம் தான் நினைச்சாவா, நீ இந்த உலகத்துக்கு வந்து எங்க அக்காவை கொன்னுட்டேன்னு சொல்றாரு அவரு. சொன்ன உடனே காரா மிரண்டுட்டான். என் மனசுல அந்த வலி எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்றான் அவன். உன்னோட பேரை யார் வச்சானோ உங்க அம்மா தான் வச்சான்னு சொல்றான் அவன். நீ வந்து ஒரு டீமனுக்கு சமன் சொல்லிட்டு அவ சொன்னா, உன்னை வந்து நீ மட்டும் தான் லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேரை வச்சான்னு சொல்றாரு அவரு. ஆனா நீ சாக போறதா நினைச்சானே, சாகவே மாட்டுக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து உன்னை பாசத்துல வந்து உனக்கு இந்த பேரெல்லாம் வைக்கல, வெறுப்புல வச்சான்னு சொல்றான் அவன். நீ அவன் சாவல இருந்து உயிரோட வந்திருக்க, நீ சாபத்து மூலியமா வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்றான் யாஷமாரு. அவ செத்தனால இந்த வேர்ல்டே வந்து உன்னை ஹேட்டட் மூலியமா வச்சிருக்கு, அவ என்னைக்குமே உன்னை லவ் பண்ணவே இல்லன்னு சொல்றாரு அவரு. ஆயிட்டான் காரா. சடனா சுக்காக்கு வெளியே கொண்டு வந்துட்டான். பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் மோட் அட்டாக்க போட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. காரா வந்து ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட், இனிமேல் நம்மளுக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை இப்ப ஒனிக்கியும் காராவையும் காட்டுறாங்க. தலைமை மண்ணை வச்சுக்கிட்டு மாசா நின்னுகிட்டு இருக்கான். உன்னை காரா அப்பா சொல்றா, இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. காரா உன்னோட ஒருத்த என்கிட்ட காட்டுடான்னு சொல்றாரு அப்பா. என்னை டிஃபீட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை சடனா சுஜிகாக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒனுக்கி நீனும் என்னை ஸ்டாப் பண்றான்னு சொல்றாரு அவரு. எத்தனை பார்ட்டிகல் ஸ்டைல் யூசர் வந்தாலும் என்னை தடுக்க முடியாது, ஆனா ஒருத்தனால மட்டும் தான் தடுக்க முடியும் சொல்றாரு. தெரியும் சுஜிகாக்கி, அதுக்கு நானும் வந்தேன்னு சொல்றாரு ஒனுக்கி. உன்னை சுஜிகாக்கி சொல்றான், இந்த வாரெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கின பிறகு நீங்க விக்டரி கிடைச்சதுக்கு அப்புறம் யாரையும் சும்மா விடாதீங்க, மிச்ச ஊருக்காரங்களே அட்டாக் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் அந்த சுஜிகாக்கி. அப்பனா தான் உண்மையான எந்த வில்லேஜ் ஜெயிக்கும் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சுஜிகாக்கி. ஒன்னு மிஸ்ஸுக்காக டென்ஷன் ஆயிட்டான். ஏய் நீங்க என்னடா கேவலமா விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உன்னை ரைகாக்கி சொல்றான். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது சொல்றான் அவன். உன்னை ஒனுக்கி சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே நடக்க போறதுல லார்ட் மூவ் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நீ பழைய மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு செகண்ட் சுஜிகாக்கி கேட்காரு. உன்னை செகண்ட் மிஸ்ஸுக்காக சொல்றான், டேய் என்னமோ நடக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேய் நாங்க ஆட்டோமேட்டிக்கா சண்டை போட ஆரம்பிச்சிருவோம், எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நீங்க என்ன அட்டாக் பண்ணாலும் நாங்க கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா எங்க சீக்கிரம் எங்க பாடியை வந்து சீல் பண்ண பாருங்கன்னு சொல்றாரு அவர். எங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் சொல்றோம், சீக்கிரம் எங்களை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு அவர். ரைகாக்கி சொல்றாரு, எங்களை ஸ்டாப் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஆனா இருந்தாலும் உங்களை நம்புறேன்னு சொல்றாரு அவர். எடுத்தோன்னே காராம மண்ணை கொண்டுகிட்டு மாசா வரான். அவர் அப்பா வந்து கோல்டு டெஸ்ட் கொண்டு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே ஆட்டத்தை காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா எல்லா சின்னவி களத்துல இறங்கி வரானுங்க. சடனா காராவ அப்பா மண்ணை இழுத்துக்க பாக்கான். சடனா சேண்ட் ஹேல் போடுதான் அவன். சேண்ட் மழையே பெய்யுது அங்க. பார்த்தா சடனா காரா அப்பா எல்லாவனையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சடனா சேண்ட் ஹேல் போட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து காரா அப்பாவே லாக் பண்ணிட்டான். இவன் உண்மையிலே டைவர்ஷன் பண்ணி வேற லெவல் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்பாவை மட்டும் லாக் பண்ணல, சுத்தி இருக்க எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டான் காரா. சடனா காரா அப்பா காராவை தொழிற்சிரிய பக்காரு கோல்டு டெஸ்ட் வச்சு சடனா அதுக்குள்ள அவனோட சேண்டை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரூரா நீ இன்னும் காராக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பா. காரா உண்மை நீ வளர்ந்துட்டேன்னு சொல்றாரு அப்பா. ஒரு அப்பா அம்மாக்கு அவனோட பையன் தான் ஒரு ட்ரெஷர், எங்களோட ட்ரெஷரே நீந்தான் அப்படின்னு சொல்றாரு அப்பா. உங்க அம்மா கரூராவும் அப்படிதான் நினைச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்ன அப்பா சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு காரா கேட்கான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல காரா, உன்னை எப்பவுமே வந்து சேண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும், அது ஒண்ணு சுக்காக்கு பவர் கிடையாது, அது உங்க அம்மாவோட பவர், கரூராவோட பவர் சொல்றாரு அவரு. உன்னை காரா அப்பா பழச யோசிச்சு பாக்காரு. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல காரா, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அம்மா சொல்லிருக்கா, உங்க அம்மா உன்னை எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொல்றாரு. சொன்னோடனே காரா மிரண்டுட்டான். அம்மா எம்மள பாசமா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காரா கேட்கான். யாஷமர் வந்து எங்க அம்மா என்னை லவ் பண்ணலாம், என்னை வெறுத்தாங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றான் அவன். நான் தான் யாஷமார்ட்ட அப்படி பொய் சொல்ல சொன்னேன்னு சொல்றாரு காரா அப்பா. உடம்புக்குள்ள இருக்க டெய்ல்டு பீஸ்ட வெளியே வர வைக்கிறதுக்காண்டி தான் அப்படி டெஸ்ட் பண்ணேன் அப்படி சொல்றாரு அவரு. என்னோட ஊருக்காண்டி அப்படி செஞ்சேன்னு சொல்றாரு அவரு. அது மாதிரி யாஷமரும் உன்னை ஒண்ணு வெறுக்கல, அவனும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான், நான் தான் அப்படி பண்ண சொன்னேன்னு சொல்றாரு அவரு. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி சாண்ட் ஸ்பிரிட் சுக்காக்கு வந்து உன் உடம்புக்குள்ள வந்து செய்ய வச்சேன்னு சொல்றாரு அவரு. யாஷமர் வந்து ஒரு சூப்பர் ஷினோபி, அவர் சாண்ட் வில்லேஜ்ல வந்து ஒரு அன்பு பிளாக் ஆப்ஸ்ல உள்ளவன், அவன் வில்லேஜுக்காண்டி தான் அப்படி செஞ்சான், உன்னை கொல்லன்னு நினைக்கலாம் அவர் செய்யலன்னு சொல்றாரு அவரு. ஆனா நான் எப்பவுமே தோத்துக்கிட்டே தான் இருந்திருக்கேன், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு அப்பா. உன்னோட உண்மையான ஒருத்தனை பார்க்காம இருந்திருக்கேன் காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் இப்பவும் ஃபெயிலியரா தான் இருக்கேன், எப்பவும் ஃபெயிலியரா தான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா மேல உள்ள பாசத்தை வாங்கிட்டு இருந்து வேணுக்குனே தள்ளி வச்சேன், அப்பனா தான் உனக்கு எல்லாமே புரிய வரும்னு சொல்லிட்டு நான் எத்தனை தடவை உன்னை கொல்ல பாத்திருக்கேன், ஆனா உங்க அம்மா எப்பவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் உனக்கு எப்பவுமே ஒரு காயத்தை தான் கொடுத்துக்கிட்டு காரான்னு சொல்றாரு அப்பா. உன்னை வந்து காரா வந்து பழச யோசிச்சு பக்கம் உன்னை யாசமாட்ட சொல்றான், என் உடம்புல இருந்து எப்பவுமே ரத்தமே வரமாட்டுக்கு, ஆனா என் மனசுல எப்பவுமே காயமாவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். சடனா அவர் கையை அறுத்து காட்டாரு. உன்ன இந்த ரத்தத்தை காட்டுறாரு அவனுக்கு. இந்த கையை அறுத்துருக்கானே இதுல இருந்து ரத்தம் வடியுது, ஆனா இது எப்பனாலும் ஒரு நாள் வந்து இது வந்து ஆறிரும், ஆனா உன் மனசு அப்படி கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. ஆனா உன் மனசுல உள்ள வலிய நீ சீக்கிரம் ஹீல் பண்ண பாருன்னு சொல்றாரு அவரு. மனசுல உள்ள வலியா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்காம நம்ம பிசிக்கலா பாடியில உள்ள வலியோட நம்ம மனசுல உள்ள வலிதான் பெருசா இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதுக்கு வந்து எந்த மெடிசனுமே கிடையாது, நம்ம தான் ஆறுதலா இருக்கணும்னு சொல்றாரு அவரு. ஆனா கவலைப்படாத, உன் மனசுல உள்ள வலியை வந்து ஈஸியா போக்கடிக்கலாம், அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து உனக்கு பாசம் காமிச்சா போதும்னு சொல்றாரு அவரு. அதுக்கு அன்புதான்
காரான்னு சொல்றாரு அவரு. அன்பான்னு சொல்லிட்டு கேட்கான். காரா உங்க அம்மா எப்பவுமே உன்னை பாசமா தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவ இப்ப வரைக்கும் உன் மேல பாசமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு உன் மேல யார் கொலை நினைச்சாலும் அவரோட சேண்டு வந்து உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதனால உன்னோட அம்மா பாசம் எப்பவுமே உன்கிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு அவரு. காரா அதெல்லாம் கேட்டோன்னே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். உங்க அம்மா செத்தாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி எந்த இலைகளும் போவான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா பார்த்தா காராவை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க அம்மாவோட சேண்டு தான். காரா தாரதாரையா அழ ஆரம்பிச்சிட்டான். கரூரோட பவர்ஃபுல் உண்மையிலே வேறவளா இருக்கு. ஒரு பையனை ப்ரொடெக்ட் பண்ண அவங்க அம்மா எந்த எல்லைக்குனாலும் போவான்னு காமிச்சிட்டான்னு சொல்லிட்டு உன்னை இந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு போனது உங்க அம்மா தான், உன்னை கெசிக்காக அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா. அவ வந்து உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கா, அவங்கள்ட்ட ஒரு பாண்டை கொடுத்துருக்கா, அதுக்கு மேல என்ன வேணும் காரான்னு சொல்றாரு. ஆனா அதை உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சேன், ஆனா நீ இப்ப அப்படி இல்ல காரான்னு சொல்றாரு. உனக்கு நான் அப்பாவை இருக்கவே தகுதி இல்லாதவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எங்க அம்மா உண்மையிலே சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்றான் காரா. என் மனசு ரொம்ப காயப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பா, ஆனா இப்ப எனக்கு ஒரு மெடிசனை நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றான் அவன். காரா என்னோட மகனேன்னு சொல்றாரு அவரு. சடனா அவங்க அப்பாவையும் அவன் ஃபீல் பண்றான். நீ என்னையவே சர்ப்ரைஸ் பண்ணிட்ட, நீ உண்மையிலே ஒருத்து காரா அப்படின்னு சொல்றாரு அவரு. சடனா அவ அப்பா கோல்டு டஸ்டியை உடச்சு எரிஞ்சிட்டான் காரா. அவ அப்பாவே ஃபீல் பண்ணிட்டான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறந்து. See you, bye.